Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Daniel. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you. Happy birthday to you. Okay. Our pastor is so special because God has chosen him. So we are going to sing one song. And we are going to glorify the name of the Lord. Why he is so special? Because the Lord is with him. That's why. Tamil 49வது பாக்கா. தேவா நன்னே தினால் விசேஷித்தவன் ராஜா நனதை தினம் யோசிப்பவன் தேவா நன்னே தினால் விசேஷித்தவன் ராஜா நனதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் ஏக்கமெல்லாம் எங்கே சந்தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் எங்கே சுதீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் தேசத்திலே அக்கினியம் ஊற்றப்படணும் வல்லமையாய் ஊழியங்கள் நிறைவேறணும் தேசத்திலே அக்கினியம் ஊற்றப்படணும் வல்லமையாய் ஊழியங்கள் நிறைவேறணும் தடைகள் யாவையும் உடைத்து எரியும் நம் தேவன் நம்மோடுண்டே தடைகள் யாவையும் உடைத்து எரியும் நம் தேவன் நம்மோடுண்டே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்
தேவா நான் எழுதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். Now Brother Mark will read Psalms 120. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிய ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். So God is so good, and we just read how the man of God will be blessed. Amen. He'll be blessed every way, and the Lord is blessing him right now from the Mount of Zion, because the Lord has chosen him, the Lord has called him. So when he does something, it will be perfect. So this year is the year of perfection for the man of God, because it is the Lord who has called him. Amen. And he will uplift him. So in Deuteronomy chapter 1 verses 11 says, you'll be uplifted more than anything in this year, because throughout his life the Lord has blessed him in abundance, but the blessing for this year is going to be more abundant than any other years of his life, because the Lord has called him, the Lord has blessed him, and the Lord has uplifted him, and he's going to uplift him more, and he's going to bestow his spiritual gifts and anointing, a new anointing Amen. upon the servant of God. So with the oneness of the Spirit, let's all close our eyes and let's look upon to the face of our Lord Jesus Christ, because the Lord has promised that he will bless his servant from the Mount of Zion. What is Zion? Where God's children are gathered together with the oneness of the Spirit, that's called the Zion. So right now the God of Zion is in the midst of us, and he's going to bless our beloved pastor and beloved son of Jesus Christ. So let's all look upon to the face of our Lord Jesus Christ. Most gracious and loving Father, we praise and thank you, Master God, for this wonderful opportunity. Lord, it is your grace that we are alive today, and we are here in your holy presence on the special occasion of your servant, Father God, because you have added one more year in his life graciously, Master. Amen. The Lord who has called your son, Lord, you have protected him under your holy wings, under your holy blood until now, Father God. And in the near future, Lord, you are going to uplift your child, so we praise you. You are the God of Abraham, you are the God of Jacob, you are the God of Isaac, Amen. and you are the God of your child, Pastor Johnson, Father God. Lord, before he could be formed in the womb of his mother, you have called him as your servant. We didn't know, Father God, but at your appointed time, you have blessed him, you have anointed him, and you have made him as your servant, Father God. And now you have graciously added one more year to his life in order to do your ministry vigorously, Father God, because the days have been numbered, Father God. We don't have many years or many days left, but Father, because you have chosen your son, because you have called your son, Lord, and you have blessed him in abundance, Father God. Right now, we all ask with the oneness of the Spirit, we need the double-fold blessings of Elijah, Father God. Hallelujah. That's what Elisa asked for. Yes. I need the double-fold blessing and the Yes. anointing that you have. So right now, we all bless your son, Father God, your Thank you, servant, Father. Father God, Thank you, that Father. you bestowed your holy blessing, your holy anointing, Thank you, Father. double-fold blessings on this year, Father God. Yes. Nothing is impossible by you, Father, because Lord, you have called your servant, you have named your servant, and you have used your servant, and still you are going to use him for your mighty, for your glory, in a mighty way, Father God, because you are the mighty God, you are the marvelous God, you are a wonder-working Amen. God, you are the miraculous God, Praise the and you are Lord. going to lead your child in a miraculous Yes, way thank you. this year, Father God. So with the oneness of the Spirit, we all are blessing your son to prosper in everything that he does, Father God. Hallelujah. Oh, Father God, because he has kept you on his right hand, Father God. When you are there to support him, when you are there to guide him, he doesn't have to worry about anything, Father God. Nothing could touch him, nothing could shake him, because Lord, King David, being the shepherd boy, he kept you
on his side, and he kept you in front for everything. So you made him to prosper, Father God. He was a shepherd boy, but you made him to be the shepherd of the whole Israelites. The same God is here right now, and you have called your son from the womb of his mother, and you have named him, Father God. Hallelujah. Thank you so much for holding his right hand and telling me, fear not, my son, for I have called you. Yes. I have named you, Amen. and I'm going to guide you. Praise I'm going the to Lord. keep my eyes upon you, and I'm going to give you my counsel, my ideas. Amen. So Lord, we praise and thank you, Father God. Hallelujah. Hallelujah. Oh Father, bestow your blessings upon him right now. We humbly beseech your holy blessings for your servant, Father God. Lord, let him not suffer with any physical illness, Father God. Physically, mentally, spiritually, bless him, Lord. Open the doors of your heavens, Father, and pour out your blessings right now, not tomorrow, not day after, right now, Father God. You said, where 2 or 3 are gathered in my name, I am in the midst of them, because I am the God who's I am. So the God of I am is right now in the midst of us. And Lord, the heavens are watching, Father God. And you said, as your wish and will is done in heaven, let it be as it is on this earth, Father God. So Father God, the Heavenly Father, Jesus Christ the Son, and Lord the Holy Ghost, you have descended right now. You have kept your throne in the midst of us, Father God. You all have come down with the thousands and thousands and multitudes of cherubims and cherubims and angels in order to bless your child right now, Father God. So with the holy presence, Lord, and Father, with the 4 living creatures, 24 elders, we also bless your son once again, Father God. And we also bless his wife and the olive trees. Like olive trees, you have blessed him with 3 kids, Father God. Bless them all in abundance, and bless his ministry, bless his congregation, Father God. Yes, Father, Lord, you are going to come, and the bride is getting ready. So Lord, bless each and every soul of this congregation, Father God, because it's not a man's doing, it's our Heavenly Father's doing. So nothing could touch this ministry, nothing could shake this ministry, because Lord, you have brought out this ministry through your holy blood. Yes, Father God, we cannot compare anything to your holy blood, Father God. Hallelujah. So we praise and thank you, Master. Now let's all raise our hands towards heaven. And because the heaven is watching, so forget about everything. In your mind, Jesus is in the midst of us, and his servant is standing in front of Jesus. We are going to bless him. Most gracious and loving Father, praise and thank you, Father. Once again, Lord, we give all the highest glory and honor to your holy and mighty name, because you are the only one who is worthy. Lord, you are the only God who is worthy of all our praises, Father God. Hallelujah. So we give all the highest glory and honor to your holy and mighty name. Thank you so much, Father God, for choosing your son. Thank you so much, Jesus. Right now, your holy hand is touching his head, Father God, and you're anointing him once again. So we praise you, we praise you, we praise you, Lord. You have taken care of the future of your child, Father God. Hallelujah. Lord, you have given him a vision, Father God, to foresee the things, Father God. Lord, the future is lying in your holy and mighty hands, Father God. Whomsoever has looked upon your face, they will never ever be put into shame. So Lord, we praise and thank you, praise and thank you, praise and thank you, praise and thank you. From this day onwards, you are going to use him in a mighty way. The anointing is going to be very different, and miracles are going to happen for whomsoever that he prays. Even during the service, oh Father God, use him for your glory, use him for your glory. And it is not his hands, it is going to be your hand that is touching, and you are going to make use of his hands in a very special way, Father God. Hallelujah. Thank you, Jesus, for giving your son your wisdom and knowledge, and thank you so much for giving him the discerning spirit, Father God. Oh Jesus, Father God, and it is his responsibility to look after the flocks that you have given to him, Father God. So give him the heart like a father you have given him, but still give him more compassion, Father God. Let his heart be like your own compassionate heart, Jesus. We praise you, we praise you, we praise you. Lord, we bless him in abundance, Father God, in your holy name, Jesus. And we also submit, Lord, Tamil Nadu Spicy Restaurant, Father God. It is you who have started through your children, your servant, and also Brother Sasi and his family, and your servant and his family. Lord, bless this, Father God. They are preparing food for the physical body, and at the same time, Father, you are making your son to give the heavenly manna to all our souls, Father God. So Lord, bless them in abundance, Father God. Let this be a remarkable day in his life, Father God, in his family, Father God, in his congregation, Father God, with the ones of the Spirit, as his GGM Tamil Church, Father God, and Hindu Church, and Telugu Church. Lord, we bless your servant. Oh, beloved, you prosper in every
everything that you do. And you inherit the doors of your enemies. And we want you to multiply thousands and thousands fold. Oh Jesus, bless him, Lord. Thank you so much that the heaven is blessing. The heaven is enjoying. The heaven is rejoicing. So we are also rejoicing in your holy presence, Father. Once again, Father God, we bless him in the sweet and mighty and matchless name of our Lord Jesus Christ. Amen. Thank you, Jesus. Thank you, Father God. Lord, I thank you for this time, Master God. This beautiful time that you've given us, oh Father God, to come together and to bless your servant, oh Father God, and whatever Auntie has prayed, oh Father God, I agree with her, oh Father God. You say, whatever you agree in my name, it shall be done. Yes, oh Father God, your words are yes and amen, oh Lord Jesus. Yes, oh Father God, we bring Uncle into your hand, oh Father Lord. I pray, oh Father, that you bless him in every area of his life, oh Father God. I pray that your hand will be upon every area of his life, Father God. Whatever he puts his hand to do, oh Father God. Whatever work he does, oh Father God. Wherever he preaches you, Father, preaches about you, O Lord Jesus. I pray that, O Father God, that you will open up the heavens and let your glory fall upon him, O Father God. I pray, O Father God, in this coming days, O Father God, he'll be on fire for you, Father Lord Jesus. Yes, O Father God, as he's leading your people, O Father God, I pray that you will guide him, O Father God. You be his guide, you be his helper, you be his counselor, O Father God. I pray that Holy Spirit will walk with him in every area of his life. Holy Spirit, you be his guide, you be his everything, O Lord. I pray also, Father God, that you will, Lord, as you're helping him to take care of the church, the family, the business, Lord, as you have given everything into his hands, O Father God, I pray, Father God, that you will be his guide and you will be his teacher in the way that he should go, Father God. I pray, Father God, that he will walk more and more according to your word, O Father God. Let your word be real in his life, O Father God. Lord, I pray in the coming days you'll be more and more real in his life, O Father God. I pray, Father God, as he comes seeking you in your presence, O Father God, as he, Lord, as he seeks to have that intimate relationship, O Father God, I pray that you will be more and more real, O Father God. You will be his friend, O Father God. I pray, Father God, he will be a man after your own heart, O Father God. Yes, O Father God, as he becomes a man after your own heart, O Father God, you will bless everything around him, O Father God. I bring his life, I bring his business, I bring his family also, Father God. I bring, O Lord Jesus, that you will bless his family, O Father God. I pray that, O Father God, and all of them, O Father God, and whatever they do, O Father God, I pray that your hand will be upon them. And wherever the kids are also, Father God, wherever they are, Father God, wherever they go, Master God, wherever they work, Lord, I pray that your hand of blessing will be upon them, O Father God. Because as he's your servant and he's doing your will, O Father God, I pray you will take care of the rest, O Father God. And Lord, we thank you, we praise you, Father God. And I speak long life, good health, and prosperity, O Father God, in this life. And Lord, I bring his church also into your hand, O God. I pray that you will bring the right people, O Father God. And I pray that Lord, your glory will fall upon the church, O Father God, and expand his ministry, O Father God, for your glory, O God. Bring many more souls to your kingdom, O God. And Lord, I pray this whole time into your hand, O Father God. We thank you, Lord, we place all our requests at your feet. In Jesus' name I pray. Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை
நான் பற்றி கொள்வோம். எங்களை அளவு கூட நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானமக்கு சிங்காசனம், பூமி மக்கு பாதப்படியிலிருந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனையும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்தவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எவர்களை நீதிமான்களாக்கினீரோ அவர்களை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பாஸ்டர் ஜான்சன் காண்டி உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மகனை தாயின் கற்பத்திலே உருவாக்க முன்னாடி பேர் சொல்லி அழைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. மகனை அழைத்தது நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேசத்திலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் கரம் பிடித்து வழி நடத்துற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் மகன் கடந்து வந்த பாதையில எல்லா சூழ்நிலையும் நீ நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வலதுகரம் பிடித்து வழி நடத்துற தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுக்கு இந்த பிறந்த நாளில் ஆண்டவரே நீங்க இன்னும் புது பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி எலியா ஆகாப் ரதத்துக்கு முன்பாக அறையை கட்டி கொண்டு ஓடினது போல இந்த தேசத்தில் இன்னும் உமக்காக இந்த மகன் எழும்பி பிரகாசிக்க இன்னும் பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தில் இன்னும் பலனை தரும்படியாக, இன்னும் அபிஷேகத்தை தரும்படியாக, ஆவியானவருடைய வழிநடத்தல் இன்னும் அதிகமா இருக்கும்படியாக, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து இந்த மகனை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபையை இன்னும் ஆண்டவரே எமக்கு பிரியமான வழியில நடத்த கிருபை தரும்படியாக, அதுக்குண்டான ஞானத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை ஆசீர்வதிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான் படைய போல செழிப்பான்ற மாதிரி இந்த வருடத்தில் இந்த மகன் எல்லாத்திலையும் ஆண்டவரை செழிக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, நீ உங்களுடைய பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த வருடம் அந்த மகனுக்கு ஆண்டவரே இன்னும் உற்சாகமான ஆண்டாக, எல்லாத்திலையும் ஆண்டவரே ஜெயம் கொள்கிற ஆண்டாக இந்த ஆண்ட ஆசீர்வாத தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, கர்த்தரா இருக்கிற இயேசு நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுது. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுது. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவுது. பிதா சுதன் பரிசுத்த ஆவி நாமத்தில் பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. Hallelujah. Thank you. Thank you everybody. Okay. Daddy, mommy cake. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி கொடுங்க. ஆண்டி. இன்னொரு கொடுங்கம்மா. கேக் தான் நிறைய இருக்கு. பாப்பா பாக்குறா, நமக்கு தர மாட்டேன்றா. டாடி மம்மி கொடுங்க. ஆமா, அவளுக்கு அப்படியா? அங்கிளா கொடுக்க சொல்லவா? ஆமா, டாடி கொடுங்க. டாடி கொடுப்பீங்களா? Yeah, you think I was just thinking, you know? She's thinking. Uncle used to carry you like that, and Jasmine used to be there. And we all used to be on the table. Yes. Yeah. வாங்க எல்லாரும் வாங்க. ஸ்னாப்.
டீம் ஸ்னாப்ஸ். வாங்க 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 அப்படியே